எங்கேயாவது நான் ஒரு இடத்துல என்னுடைய இருதயத்தில் உள்ளது என்ன பண்ணணும்னா கண்டிப்பா கொட்டி தான் சொல்லுங்களேன். இது அப்படியே உள்ளுக்குள்ள எல்லாத்தையும் போட்டு போட்டு வச்சிருந்தா அப்படியே வெடிச்சிடும், நம்மளால் அதை தாங்க முடியாது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாத்தையுமே சுமக்க கூடாது, எல்லாத்தையுமே இருதயத்தில் வைக்க கூடாது. இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு விஷயம் ஒரு டாக்டரை பார்த்து கேட்டேன், சார் இவ்வளவு நோயாளிகளை சந்திக்கலீங்களே சார், டெய்லி இத்தனை ஆப்ரேஷன் பண்றீங்களே சார், எப்படி சார் நைட்டு தூங்குறீங்க, எப்படி சார்? நமக்கு இங்க இருக்கிற 10 பேருடைய பிரச்சனையை கேட்டு போனா தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன்னா ஐயோ அந்த சிஸ்டர் என்ன ஆவாங்களோ, நாளைக்கு என்ன பிரச்சனை ஆக போதோ, நாளைக்கு அவங்க எப்படி போய் நிற்க போறாங்களோ, இதை காப்பாத்துங்க ஆண்டவரே அப்படின்னு தோணுது. எப்படின்னு கேட்டா அவர் சொல்லும்போது சொல்றாரு, ஃபாதர் அந்த டேபிள்ல உட்கார்றான்ல, இப்ப நோயாளிகள் வர்றாங்கல்ல, நோயாளிகளுக்கு பேசி மாத்திரை கொடுத்து எழுதி கொடுக்குற அந்த நிமிஷத்துல அந்த நோயாளியை நான் மறந்துடுவேன். இந்த கிளினிக்கை விட்டு நான் வெளியே போகும்போது நோயாளிகளை எல்லாத்தையும் மறந்துட்டு தான் எங்க போவேன், நான் வீட்டுக்கு போவேன். இந்த நோயாளியை மறக்காம நான் வீட்டுக்கு போனேன்னா அடுத்த நோயாளி யார் தான்? நான் நோயாளியா இருக்கணுமா, நான் டாக்டரா இருக்கணுமா? அப்ப அவர் சொல்றது என்னவா தான் இருக்குது, உண்மையா தான் இருக்குது. இந்த உலகத்துல யாருமே நம்மளை சுமக்க முடியாது. ஆனா நம்முடைய இருதயத்தை இறக்கி வச்சுதான் கொட்டிதான். நீ உள்ளுக்குள்ள அடக்கி வைக்காத, உள்ளுக்குள்ள நீங்க அடக்கி வைக்காதீங்க. இருதயத்துக்குள்ள சொல்லி 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 உங்களையே நொந்து 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 நீங்க இழந்து போகாதீங்க. நான் நம்புகிறேன் ஒரு இடம் உண்டு, ஒரு இடம் உண்டு. என்னுடைய எல்லா வார்த்தைகளையும் கேட்கிற ஒரு இடம் உண்டு, என்னை தட்டு குடிக்கிற ஒரு இடம் உண்டு. இதுவரைக்கும் அன்னாள் போய் தனிப்பட்ட விதத்தில் நின்ற அநேக இடத்துல அவமானத்தோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். அந்த வார்த்தையை கேட்டு கேட்டு மன சஞ்சலத்தோடு தான் திரும்பி வந்திருக்கிறார்கள். ஆனா வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தரை தனியா சந்தித்து தனி ஜபம் பண்ணி தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற அத்தனை குமுறல்களையும் கொட்டின உடனே அங்க ஒரு அற்புதம் நடக்கிறது, அங்க ஒரு அதிசயம் நடக்கிறது. எந்த காரியத்தை போய் கர்த்தரிடத்துல கொட்டினாங்களோ கர்த்தர் ஒரு பதிலை கொடுக்கிறார். நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக.